துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாருங்க, அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு. பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின் போது நிறைய துலா ராசி அன்பர்கள் கேட்கறது உண்டு. மேடம், இது வந்து பாருங்க, பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது வரணும் அப்படின்னா அதுல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்களேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்க சுத்தமா அடங்காது அப்படின்னு சொல்றாங்களேங்க. நாங்க குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்றோம், அது சக்சஸே ஆகாது அப்படின்னு சொல்றாங்களேங்க. அப்படின்னா கேக்குறீங்க, பெருசா நம்ம கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு விதத்துல உண்மைதான். பட் பியாண்ட் தட், குருவோட பார்வை இருக்கு. குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது பெருசா இருக்காது. ஸோ டோன்ட் வரி. ஆறாம் பாவம் ரோக சனியா இருக்காரு. ரோக சனியா இருக்கவர் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து விமோச்சனம், எதிரிகள்ல இருந்து விமோச்சனம் அப்படின்றத சாலிடா கொடுக்க தான் போறாரு அப்படின்னு நீங்க கூட சொல்லியிருந்தீங்கம்மா. ஆமாம்மா, நான் கூட சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரே. வக்ரகதி அடைஞ்சிருந்தா என்னம்மா, நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் தான் ஒரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் 27ல இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி ரோக சனி நிறைய நல்லது உங்களுக்கு செய்யதான் போறாரு. ஸோ டோன்ட் வரி, அதுவும் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல குரு பாக்கிய குருவா இருக்காரு. அப்ப பாக்கிய குருவா இருக்கவர் இந்த ஒரு வருஷம் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன், பாக்கியங்கள் அப்படின்றத வாரி வழங்க ரெடியா இருக்காரு. நம்ம அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன். சுக்கிரன் தொழில் சுக்கிரனா இருக்கான். அப்ப இந்த தொழில் சுக்கிரன் என்ன பண்ணுவான், நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதோ ஒரு விதத்துல முன்னேற்றம், மாற்றம், அபரிவிதமான வளர்ச்சி, அப்லிஃப்ட்மெண்ட் இதெல்லாம் சாலிடா கொடுப்பான். இது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம உழைக்கணும். சிம்பிள், அவ்வளவுதான். ஓகேங்களா? செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். செப்டம்பர் 14 இந்த தொழில் ஸ்தானத்துல இருக்க சுக்கிரன் மாறி லாபஸ்தானத்துக்கு வந்து உட்கார்றான். அப்ப லாபஸ்தானத்துல இருக்க சுக்கிரன் நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல அபரிவிதமான லாபம் அப்படின்றத அவன் கொடுப்பான். ஆல்ரெடி லாபஸ்தானத்துல வந்து பாருங்க, சூரியன் கேது புதன் இணைவு அப்படின்றது இருக்கு. இந்த சூரியன் கேது புதன் இணைவு அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் என்னோட டாக்டிக்ஸ்னாலையும் சமயோஜித புத்தினாலையும் நான் என்னோட தொழிலை அபிவிருத்தி பண்ணேன். வெளிநாட்டு கிளையன்ஸை வந்து நான் கொண்டு வந்தேன். ஃபாரின் போய் வந்து பாத்தீங்கன்னா நான் வர்த்தகம் பண்றேன். ஃபாரின்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நான் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். அதனால எனக்கு அபரிவிதமான லாபம், இதையும் சொல்லுது. அதே மாதிரி என்னோட மூத்த சகோதரர்கள்னால எனக்கு ஆதாயம், இதையும் சொல்லுது. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த 11ஆம் பாவத்துல இருந்து புதன் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவம் கன்னியில வந்து உட்கார்றாரு. உங்களுக்கு மோட்ச வரைஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்கார்றாரு. அவரை பின்தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனும் வந்துடுறாரு. அப்ப இந்த சூரியன் புதன் சேர்க்கை கன்னியில், ஆனா சனியினோட வக்ர பார்வை. அப்ப 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துல சூரியன் புதன் சனியினோட வக்ர பார்வை அப்படின்னும் போது நம்ம நிறைய நேரம் ஓவர் கான்பிடன்ஸா ஒரு அகலக்கால் வச்சு தேவையில்லாததுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னெசரி எக்ஸ்பென்சஸா தேவையில்லாத விரயம், வீண் விரயமா மாத்திடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பெருசா ஏதாவது இன்வெஸ்ட் பண்றீங்க, செலவு பண்றீங்க அப்படின் போது அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம், மூர்க்கத்தனம் வேண்டாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா முரடா ஆகிறது அப்படின்றது வாய்ப்பு இருக்கு. இந்த முரடா ஆகிறது, மூர்க்கத்தனம், கோவம் இதெல்லாத்தையும் ஏற கட்டிட்டு கொஞ்சம் நிதானமா யோசிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். அதுக்கும் மேல செப்டம்பர் 12 வரைக்கும், அதாவது செப்டம்பர் 13 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அந்த பாவத்துல இருக்கான். அப்ப செவ்வாய் ஏதோ ஒரு விதத்துல விரையும், அதாவது மருத்துவ விரயமா இருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட் அதனால விரையும், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது நல்லதும் நடக்கும், அதுல ஒரு சிலருக்கு அது வில்லங்கமா போய் முடியறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ நிதானம் அப்படின்றது தேவை அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 13 செவ்வாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல இருந்து மாறி உங்க சுயஸ்தானத்துக்கு வரான். அப்ப செப்டம்பர் 13ல இருந்து ஏறக்குறைய செப்டம்பர் மாதம் முடியிற வரைக்கும் கோவம், டென்ஷனு, ஆத்திரம், இரிட்டேஷன், வாயில வன்மத்தை கக்குறது, நெருப்பு கோழி மாதிரி வாயில பேசும்போதே நெருப்ப கக்குறது, இதெல்லாம் செய்வீங்க. இதெல்லாம் கொஞ்சம் நிதானம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதனால ஒரு பெரிய கெட்டது நடந்துராது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட நேரடி பார்வை இருக்கு, குருமங்கள யோகம் அப்படின்றது இருக்கு. இருந்தாலும் ஓவர் கான்பிடன்ஸ் வேண்டாம், மூர்க்கத்தனம் வேண்டாம், முரட்டுத்தனம் வேண்டாம், கோபம் வேண்டாம், தேவையில்லாத வார்த்தைகள், குரூரமான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் யாரையும் நோக்கி பேச வேண்டாம். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இனிமையான மாதமா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இப்ப நம்ம முழுசும் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல நான் சொன்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க, முக்கியமா அதெல்லாம் பார்க்க தெரியல அப்படின்னா கூட தசநாதன்
என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான் அப்படின்றது, நல்ல பாவத்துல இருக்கானா, நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கானா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். தசநாதன் சப்போர்ட்டிவா இருக்கான் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் 100% நடக்கும். தசநாதன் பெருசா சப்போர்ட்டா இல்லை அப்படின்னா 50% நடக்கும். ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஆமாம்மா நீங்க சொன்னது கரெக்ட், நாங்க எங்களுக்கு பொருத்தி பார்க்கணும், பார்த்தோம், எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கும் மேல நாங்க எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.